ஸோ அயன் அண்ட் கால்சியம் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பிளட்டு ஊறுறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காம்போனன்ட் வந்து அயன். ஸோ அதே மாதிரி போனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காம்போனன்ட் வந்து கால்சியம். ஸோ இந்த ரெண்டுமே குழந்தைகளுக்கு வந்து அடிக்குவேட்டாக கிடைக்குதா, இதை எப்படி நம்ம இன்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ அயன் கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொட்டீனாக உங்கள் பீடியாட்ரிஷியன் வந்து குழந்தைகளுக்கு ஒரு 3 to 6 months ஆகும்போதே அயன் சப்ளிமெண்டேஷன் ரொட்டீனாக கிட்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த டைம் தான் குழந்தைகளுக்கு வந்து பிளட்டில் அயன் ஸ்டோரேஜ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கால்சியம் சோர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மில்க் நம்ம கண்டிப்பாக பசும்பால் கொடுக்க முடியாது. மதர் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் கொஞ்சம் கால்சியம் கிடைக்கும். அதர்வைஸ் மில்க் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறது, அதாவது பன்னீர் கொடுக்குறது, யோகர்ட் கொடுக்குறது, ஸோ இதுலேயும் கொஞ்சம் கால்சியம் கண்டென்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ரொட்டீனாக தெரிஞ்சது தான். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அயன் அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே அயன் கொடுக்கும்போது கொஞ்சம் வைட்டமின் சி கண்டென்ட் இருக்கிற டயட்டும் கொஞ்சம் சேர்க்கும்போது அயன் அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கும் வைட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அயன் அண்ட் கால்சியம் அப்சார்ப்ஷன் கரெக்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் உங்கள் கிட்ஸுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதையும், அயன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.